பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பாருங்க, நீதிமொழிகள் 24வது அதிகாரத்தில் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24:6, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்க. எங்களை உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. ப்ராவர்ப்ஸ் 24, சாலோமன் ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அன்றைக்கு அந்த நாட்களில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத தேச ஜனங்களுக்கும் சரி, இஸ்ரவேல் எல்லாமே ஒன்றாக இருந்த அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால ஞானத்தை பெற்ற கர்த்தருடைய ஊழியக்கார் ராஜா தாவீதுடைய மகனாகிய சாலமோன் இப்படியாய் பேசுகிறார். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு அப்படின்றாரு. நல்ல யோசனை, அதாவது யோசனையில் ரெண்டு இருக்குது. கெட்ட யோசனை, நல் யோசனை. அப்படி தானே நல்ல யோசனைன்னு சொல்லப்பட்டுங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. நல் யோசனை இல்லாமல் கெட்ட யோசனை உண்டு. யோசனைன்னு சொல்கிறது சிந்தனை. அப்போது ரெண்டு விதமான யோசனை இல்லைன்னா ரெண்டு விதமான சிந்தனை இருக்கிறது. ஒன்று கெட்ட சிந்தனை, இன்னொன்று நல்ல சிந்தனை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு யுத்தம் இன்னைக்கு பாருங்க, நம்ம பல நாடுகளில் உலக பிரகாரமாக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் தேசத்துக்கும் பாலஸ்தீன தேசத்துக்கும் உள்ள பல வருடங்களாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு தெரியும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்திருக்கிறது. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்திருக்கிறது. கொரியாவுக்கும் நார்த்து சவுத் கொரியாவுக்கும் நடந்தது. இதெல்லாம் மாம்சத்தில் உண்டாகிற யுத்தம். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் யுத்தம். அது கண்களுக்கு வெளியே தெரியும். வெளியில் ஒரு யுத்தம் நடக்குது, நமக்கு தெரியும், நியூஸில் பார்ப்போம், எல்லாம் படிக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு யுத்தத்தை சொல்லப்பட்டிருக்குது. இந்த யுத்தம் என்ன யுத்தம் அப்படின்னா, நம்முடைய மனிதனுக்குள் உண்டாகிற யுத்தம். அதாவது இருதயத்துக்குள்ள, ஒரு சிந்தனைக்குள்ள உண்டாகிற யுத்தம் தான் இந்த யுத்தம். அப்போ பல யுத்தங்களை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு. மத்த 24 நீங்கள் 5வது 6வது வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்தா, கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே என்று சொல்லி மத்த 24வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் யுத்தம் பெறுகிற காலம்தான். ஆனால் பல யுத்தங்கள் இருக்குது. தேசத்தில் உண்டாகிற யுத்தம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேசத்துக்கு உள்ளாடி உண்டாகிற உள்நாட்டு யுத்தம் இருக்கிறது. அதை தாண்டி மனிதனுக்குள் உண்டாகிற ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தம் எங்க நடக்கும் அப்படின்னா, யோசனையில நடக்கும். அதாவது யோசனைக்குள் ஒரு யுத்தம் உண்டாகும். பிசாசு உடைய அந்த உலகத்தில் நம்ம வாழும்போது, இந்த உலகத்தில் 2 பவர் இருக்குது. ஒன்று காட்ஸ் பவர், இன்னொன்று ஈவில் பவர். ஈவில் பவருங்கிறது சாத்தானோடது. காட்ஸ் பவர் என்னது? வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காய் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பவர். அந்த 2 பவர் இந்த உலகத்தில் இருக்குது. ஒன்று நன்மையான பவர், இன்னொன்று மோசமான பவர். இந்த 2 பவர் நம்மளை என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் நம்மளை போராடி என்ன செய்து கொண்டிருக்கும்? ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள யுத்தம் செய்து கொண்டே தான் இருக்கும், ஒவ்வொரு நாளும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த யுத்தத்தை என்ன செய்யணுமாம்? யுத்தம் பண்ண சொல்லுது. நீயும் நானும் யுத்தம் செய்யும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அநேக நேரங்களில் பாருங்க, வாலிப தம்பிங்க, வாலிப சகோதரிகளே, நம்ம அநேக நேரங்களில் இந்த யுத்தத்தில் சோர்ந்து போவோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் பல நாட்கள் சோர்ந்து போயிருக்கிறேன். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டது 2009 23வது வயதில். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தும் கிறிஸ்துவை அறியாதவனாக, இயேசுவோடு கூட சம்பந்தம் இல்லாதவனாகத்தான் நான் வாழ்ந்து வந்தேன். அப்போ அந்த நாட்களில் இப்படிப்பட்ட யுத்தம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு யுத்தம் போல, இப்படிலாம் நடக்கும். மாம்சத்தில் ஒரு போராட்டம், ஆவியில் ஒரு போராட்டம். தப்பு பண்ணும்போது பண்ணாதுன்ற ஒரு தாட்ஸ் வரும். ஆனால் அதனால நம்ம என்ன செஞ்சிடும்? அது பண்ணிட்டு விழுந்துரும். அப்போது இப்படி ஒரு போராட்டம் நமக்கு தெரியாது. ரட்சிக்கப்படும் முன்னாடி இதெல்லாம் தவறாக தெரியாது. இதெல்லாம் எல்லாரும் உள்ளது தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறும்போது தான் இந்த 2 யுத்தத்தை ரெகக்னைஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கூட இது யுத்தமாக நான் நினைக்கல. இது எல்லாரும் நார்மல் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் அந்த யுத்தத்தையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தாவீதையா அபிஷேகம் பெறுவதற்கு முன்னாடி அவருக்கு யுத்தமே கிடையாது. சாதாரண எங்கேயோ ஒரு ஆடு மேய்த்து கொண்டு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். எப்பொழுது அவர் மேல ஒரு அழைப்பு இருக்கிறதை அவர் அறிந்து கொண்டாரோ, எப்பொழுது அவரை ராஜாவின் மேல ராஜா அபிஷேகத்தை கர்த்தர் செய்தாரோ, சாமுவேல் மூலமாக அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரோ, அந்த பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவருக்கு யுத்தம் ஆரம்பித்து விட்டது. அன்றைக்கு வந்த யுத்தம் மாம்ச யுத்தம் தான்.
சவுல் மூலமாகவும் அவருடைய சொந்த பிள்ளைகள் மூலமாக யுத்தம் வந்தது. அதே மாதிரிதான் நீங்க எந்த ஒரு மனிதன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறானோ, அழைப்பை அறிந்து கொள்கிறானோ, கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறானோ, அன்றிலிருந்து இந்த யுத்தத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடக்கிறது, நம்முடைய சிந்தனையில ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் திருமணமானவர்களானாலும் சரி, திருமணமாகாதவர்களானாலும் சரி, திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்களானாலும் வயதானவர்களாலும் இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த யுத்தத்துல போய்த்தான் ஆக வேண்டும். இந்த யுத்தம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற அந்த காலங்களுக்கு ஏற்ற விதத்துல அந்த யுத்தத்தின் தன்மை வித்தியாசப்படும். ஒரு வாலிப வயதா இருந்தா பாலியத்துக்குரிய ஒரு யுத்தம், பாலியத்துக்குரிய ஒரு சிந்தனையும் அதை குறித்த ஒரு யோசனையும், அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் உங்களை என்ன செய்யும்? அதிகமாய் வாட்டி வதைத்து தேவனுக்காய் ஓட முடியாதபடிக்கு, நமக்கென்று குறிக்கப்பட்டதான தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, நம்மை அழிக்கும்படிக்காய் பிசாசு போராடி நம்மளை சோர்ந்து போக பண்ணி தேவ திட்டத்திலிருந்து நம்மை அழிக்கும்படிக்காய் சாத்தான் போராடி கொண்டுதான் இருக்கிறான். அதைத்தான் அதிக ஞானத்தை பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரராகிய சாலமோன் இப்படியாய் சொல்கிறார், நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணுன்றாரு. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு யுத்தத்தில் பலமுறை தோற்று போயிருக்கலாம். நானும் என்னுடைய வாழ்க்கையில் தோற்று போயிருக்கிறேன். பல நாட்களில் சிந்தனையில் நான் தோற்று போயிருக்கிறேன். ஆனாலும் நல்ல யோசனை பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி ஏங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் அதற்காக சொல்கிறார். என்ன ஆலோசனை சொல்கிறார் தெரியுமா? ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்போ இந்த யுத்தத்துல நீங்களும் நானும் ஜெயம் பெற வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? நமக்கு ஆலோசனைக்காரர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனை கர்த்தர். முதலாவது நமக்கு ஆலோசனை தருகிறவர் யாரா இருக்க வேண்டும்? பிதாவானவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய காலமாக இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தனையை அவர் ஆளுகை செய்து அவர் நம்மளை என்ன செய்யணும்? அவர் நமக்கு ஆலோசனை தந்து அவர் நம்மை நடத்தும் போது, அவர் நமக்கு ஒரு ஆலோசகராக இருக்கும் போது, ஒரு சிந்தனை வருகிறதா, நீ ஆவியானவரே எனக்கு இந்த மாதிரிலாம் வருதப்பா, என்னால் முடியலைன்னு சொல்லி நீங்கள் தன்னை தாழ்த்தும் போது, தன்னை ஆண்டவரே எனக்கு என்னால் முடியலைன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆலோசனை தந்து நம்மை நடத்தி நித்தியத்துக்கு நேராக, வெற்றிக்கு நேராக, ஜெயத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோடு கூட இருக்கிற நல்ல ஆலோசனைக்காரர்களை வைக்க வேண்டும். ஒருவேளை கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவர்கள். அதை தாண்டி ஆவிக்குரிய வட்டத்தில் நல்ல ஆலோசகர்கள் நமக்கு இருக்க வேண்டும். உங்களை குறித்து என்ன குறித்து இவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஊழியம் பண்றீங்களா? ஊழியத்தில் அவன் நல்லா இருக்கணும், கர்த்தருக்காய் செயல்படணும், தேவ திட்டத்தின்படி ஓட வேண்டும் என்கிற நல்ல ஆலோசனை, நல்ல ஒரு இருதயம் உள்ள ஆலோசகர்கள் நமக்கு கிடைத்தால் நீங்களும் நானும் ஜெயம் பெற்று விடலாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த கடைசி காலத்துல அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நல்ல யோசனையை பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அதை என்ன செய்ய போகிற, உங்களுக்கு அந்த யுத்தத்துல நீங்க வெற்றி பெற போறீங்க. உங்கள் சிந்தனையிலிருந்து நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாமல் போராடிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கடந்த நாளில் சயின்ஸ் என்ன, உலகத்தில் சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சிந்தனை குறித்து, யோசனை குறித்து நான் சில காரியங்களை அறியும்படிக்காக தியானித்து கொண்டு அதை குறித்து தானே ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்குள்ள 15,000 20,000 சிந்தனைகள் ஒரு மனிதனுக்குள்ள உண்டாகிறதாம். தினமும் 24 மணி நேரத்துக்குள்ள 15 20,000 தாட்ஸ் ஒவ்வொரு நாள் ஒரு மனிதனை தாக்குகிறதாமா. அப்போ அந்த 15 20,000 தாட்ஸ்ன்னு சொல்லும்போது அதுல 80% தாட்ஸ் எப்படி இருக்குமா? ஒரு நெகட்டிவாகவும், அதாவது பாவத்தை தூண்டுகிற விதத்திலும், உலகத்துல பயத்தை கொண்டு வருகிற விதத்திலும், இப்படிப்பட்ட தாட்ஸ் தான் 80% தாட்ஸ் ஒரு மனிதனை அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சயின்டிஃபிக்காக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் பலவிதமான தாட்ஸ் நம்மளை அப்படியே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். காலையில் ஒரு மாதிரி இருப்பீங்க, மதிய வித்தியாசமாவீங்க, நைட்டு கலங்குவீங்க, கண்ணீர் விடுவீங்க, பயம் வரும், கோபம் வரும். இது எப்படியே நம்மளை சுற்றி ஒரு வித்தியாசமான, ஒவ்வொரு நாள் வித்தியாசமாய் மாறிக்கொண்டே தான் இருக்கும் இந்த உலகம். ஏன் என்று சொன்னால் கடைசி நாட்களில் இந்த உலகம் நுழைந்து விட்டபடினால் இப்படித்தான் இந்த ஒவ்வொரு நாளும் போகிறது. ஆனால் இப்படிப்பட்ட கொடிய காலத்தில் எப்படி நீங்க நல்ல சிந்தனையோடு வாழ வேண்டும், வாழ முடியும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். பாருங்க, சங்கீதம் 119 அதிகாரத்துல இந்த சிந்தனையை மேற்கொள்வதற்கும், கெட்ட சிந்தனையிலிருந்து ஜெயம் பெறுவதற்கும்
ஆண்டவர் இந்த யுத்தத்துல ஜெயம் பெற்றவர்களாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? 119 113 வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வாலிப தம்பிங்களை இதை கேட்குறீங்களா? வாலிபத்துல கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படிக்காக எழும்பி வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, வயதுபுரில் யாரா இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வீண் சிந்தனை, வீண் யோசனை, கெட்ட யோசனையிலிருந்து ஜெயம் பெறுவதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? முதலாவது அதை வெறுக்கணும். அதுல நீங்க இனிமை காணக்கூடாது. அப்படி யோசிக்கும் போது நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது, ஒரு குழுகுழுப்பா இருக்குது, அப்படியெல்லாம் நம்ம நினைச்சிடக்கூடாது. நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும்போதே அதை மேக்சிமம் அதை ஓவர் கம் பண்ணும்படிக்காக ஆண்டவருடைய உதவியை தேடணும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை சொல்லி, இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன், சிந்தனை மேலே இயேசுவ ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியானவரே என்னுடைய சிந்தனை மண்டலத்தை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஓவர் கம் பண்ணும்படிக்காக தேவனுடைய நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதை தாண்டி நீங்க என்ன செய்யணுமா? அதை வெறுக்கும்படிக்காக நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரை, வீண் சிந்தனைகளை வரும்போது அதை நான் வெறுக்கத்தக்க ஒரு கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். 1. 2வது, உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 2வது இந்த சிந்தனையை மேற்கொள்வதற்கு மிக முக்கியமான வழி என்ன தெரியுமா? வேதத்துல பிரியமா இருக்கணும். வேதத்தை படிக்க ஆரம்பிக்கணும். வேதத்தோடு நேரத்தை செலவிடணும். வேதத்தோடு கூட நீங்க இப்ப காலேஜ் படிக்கலாம், இன்ஜினியர் படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம், இல்ல நீங்க நர்ஸா இருக்கலாம். எந்த வேலை செஞ்சாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை, ஒருவேளை இதை அறியாதவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தா கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், வேதத்தை வாங்கி அதை என்ன செய்யணும்? மிகுந்த ஒரு வாஞ்சியோடு, வேதத்துல பிரியத்தோடு நீங்க படிக்க, தியானிக்க, நேரத்தை செலவழிக்க உங்க மைண்ட்ல வருகிறதான நான் சொன்ன பாத்தீங்களா, 15,000 to 20,000 தாட்ஸ் வருது இல்ல, அந்த தாட்ஸுகள் வர 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 இந்த வசனம் என்ன செய்யும்? அதோடு யுத்தம் பண்ணி நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மாறி யுத்தத்துல ஜெயித்து ஆண்டோடைய வருகைக்காக நீங்களும் நான் ஆயத்தப்பட முடியும். இந்த உலகத்திலையும் நன்மைகளை கர்த்தர் தந்து குடும்பமாய் சமாதானமாய் ஊழியத்தை செய்து அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டையில நடத்தி கர்த்தருக்காய் செயல்பட முடியுங்கிறதுல சந்தேகமில்லை. பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். உடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.